बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलाम अला रसूलिल करीम सुम्मा अम्मा बाद। अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम या अय्यतुहन नफ्सुल मुत्मइन्ना उर्जिई इला रब्बिकी रादियतम मर्दिया फ़उद्खुली फ़ी इबादी வ உத்ஹுலி ஜன்னதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நஃப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அதோடைய தன்மை என்ன, அதுக்குள்ளே நடக்கிற போராட்டங்கள், அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக ஒவ்வொரு மனுஷனையுமே அல்லாஹ் ரொம்ப வலிமையற்றவர்களாக தான் படைச்சிருக்கான். இப்போ நம்ம காலையில் தூங்கி எந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம எவ்வளோ வீக்காக இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம காலையில் தேவையான உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த நாளை நம்ம எனர்ஜெட்டிக்காக நம்ம நடமாட முடியும் ஆக்சுவலி. ஸோ காலையில் எடுத்துக்கிட்டோங்கிறதுக்காக மத்தியானம் நைட் எடுக்காமல் இருக்கோமா? அப்போயும் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் நம்ம எனர்ஜியை. கரெக்டாக? இதெல்லாம் நம்மளுடைய ஃபிசிக்கல் நீட்ஸ். இதிலே சில இமோஷனல் நீட்ஸும் இருக்குது. இமோஷனல் நீட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா நம்ம பிரெயின் டயர்டாகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் அல்லாஹ் நம்மளுக்கு இரவு கொடுத்துருக்கான். நீங்கள் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா காலையில் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? ஒரு சில இமோஷன்ஸ்லாம் இருக்குது. கோபம், வலி ஆகட்டும், அப்புறம் டிப்ரெஷன் ஆகட்டும், இந்த மாதிரி இமோஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை நம்மளே மனசை மாற்றிக்கணும்னு நினைப்போம், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்போம், அந்த ரியாலிட்டிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினைப்போம். அந்த வலியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை அனுபவிக்கக்கூடாது, வேறு ஏதாவது பண்ணி அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஒரு சில பேர் அதை ரொம்ப ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெளியில் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக டீல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் தவறான முடிவுகள் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, தவறான பாதைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரபிஸ்ட் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் கேர். அதாவது நம்ம நல்லா பார்த்துக்கிறது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிக்கலி இது ரொம்ப கரெக்ட். நம்ம நல்லா சாப்பிடணும், நம்ம நல்லா தூங்கணும். நம்ம உடம்பை மட்டும் நல்லா பார்த்துக்கக்கூடாது, நம்மளுடைய மனசை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்மளுடைய எமோஷன்ஸ், மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அல்லாஹ் கொடுத்த பெரிய நிஅமத் நம்மளுக்கு இந்த உடம்பு தான். இதை நம்ம டோட்டலாக நல்லா பார்த்துக்கணும். நம்மளுக்கு கேள்வி கணக்கும் இருக்குது. இப்போ இந்த தெரபிஸ்டெல்லாம் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்த அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். என்ன? நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ரூஹுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்குது. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. இதை தான் நம்ம அல்லாஹ் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஆக்சுவலி. இதுவும் சில நேரங்களில் ட்ரெயின் ஆகும். இதையே நம்ம அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணிக்கணும். எப்படி ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுனா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ பசிக்குதுன்னா சாப்பிட்றீங்க, ஃபிசிக்கலாக போயிடுது. ஒரு குழந்தைக்கு தாயோட அன்பு வேணும்னா அது தாய்கிட்டேருந்து, இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி அல்லாஹ்கிட்டேருந்து வந்த ரூஹுக்கு தேவைன்னா யார்கிட்ட போகும்? அது அல்லாஹ்கிட்டேருந்து வந்த வார்த்தைகளால் மட்டும்தான் அதோடைய தேவையை நிவர்த்தி பண்ண முடியும். இப்போ நம்ம எவ்வளவோ நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், எவ்வளவோ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு மனசு ரொம்ப ஒரு உறுத்தலாகவே இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம ரூஹோடைய தேவையை நம்ம நிவர்த்தி பண்ணலன்னு அர்த்தம். அதுவும் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ரூஹுன்னு இருக்கிறதே நம்ம உணர்றது கிடையாது. அப்போ அதுக்குன்னு சில தேவைகள் இருக்குங்கிறதையும் சில பேர் உணர்றதே கிடையாது. அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது தெரியுமா? மனசு அமைதி அடையிறது இல்லை. மனசு அமைதி அடையாமல் ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ பாட்டு கேட்போம், டிவி பார்ப்போம், அதுவும் போர் அடிச்சு கொஞ்சம் நேரம் கேம் விளாடுவோம். இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே நம்மளுக்கு மனசு நிம்மதியாகாது, டைம் மட்டும்தான் போகும். ஏன்னா என்ன தேவையோ அதை கொடுத்தா தானே. இப்போ பசிக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் தூங்குங்க சரியாக போயிடும்னு சொன்னால் சரியாக வராது இல்லையா? பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா தானே. அப்போ ரூஹுடைய தேவையை கரெக்டாக நம்ம நிவர்த்தி பண்ணணும். அப்போ அதை எப்படி நிவர்த்தி பண்ணான்னா, அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதோடைய தன்மை என்ன, அதுக்கு தேவையை நம்ம எப்படி பூர்த்தி செய்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை நம்ம சரிவர செய்ய முடியும். இப்போ முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையுமே ரொம்ப பேலன்ஸ்டாக படைச்சிருக்கான். சூரியனாகட்டும், நிலாவாகட்டும், இரவு, காலை பொழுது, அதே மாதிரி வானமாகட்டும், பூமியாகட்டும், ரொம்ப பேலன்ஸ்டு. அதே மாதிரி தான் மனுஷனையும் அல்லாஹ் பேலன்ஸ்டாக படைச்சிருக்கான். வனஃப்ஸி வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா. அதாவது மனுஷனையும் அல்லாஹ் ரொம்ப பேலன்ஸ்டாக படைச்சிருக்கேங்கிறான். நம்மளுடைய ரூஹ் இருக்கு இல்லையா, அதை கூட பேலன்ஸ்டாக தான் படைச்சிருக்கான். ஃபுஜூர் அண்ட் தக்வா. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஃபுஜூருங்கிறது கெட்ட விஷயங்களை தூண்டுறது, கெட்ட நஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். தக்வாங்கிறது நல்ல விஷயங்களை தூண்டுறது, அதாவது நல்ல நஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க நம்மளை ரொம்ப கோவப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது பார்த்தீங்களா? இந்த கோவம் அதெல்லாம் ஃபுஜூர்னு அர்த்தம்.
கோபமாகட்டும், எல்லா எமோஷன்ஸுமே, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா எமோஷன்ஸுமே. அப்போ நீங்கள் அவ்வளோ கோவம் வந்து நீங்கள் அதை அடக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் தக்வா. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தக்வா அது ஆக்சுவலி. ஸோ அல்லாஹ் வந்து நம்மக்கிட்ட ஆக்ஸலரேட்டரையும் கொடுத்து பிரேக்கையும் கொடுத்துருக்கான். இப்போ இந்த இமோஷன்ஸ், அதாவது இந்த ஃபுஜூரை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் வைக்கலை அப்படின்னா நம்மளாக இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபுஜூருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோவமாக இருக்கீங்க, உங்கள் மனசு நிம்மதியாக இருக்குமா? இல்லை, உங்கள் மனசில் ஃபுல்லாக கோவம், அது இதுன்னு தப்பான எமோஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் மனசு நிம்மதியாக இருக்காது. அப்போ எதையாவது தேடிக்கிட்டே இருக்குங்க, எதையாவது பண்ணணும்னு ஏதாவது செய்யலைன்னா மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவு என்னென்னா, அல்லாஹ்வுடைய நூரை தேடி போகணும். ஏன் அப்படின்னா, அந்த தக்வாவை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கன்னா இந்த ஃபுஜூர் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். உங்கள் மனசு நிறைய தக்வா வந்துருச்சுன்னா ஃபுஜூர் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த முடிவை நம்ம எடுக்கணும். அல்லாஹ் பக்கம் திரும்பி அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு போராட்டம். இது நம்மளுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். போகலாமா வேணாமா, தொழுகலாமா வேணாமா, குர்ஆனை ஓதலாமா வேணாமா, நிம்மதியாக இருக்கும் ஆனால் பண்ணலாமா வேணாமா, அதுக்கு மேலே டிவி பார்க்கலாமே, பாட்டு கேட்கலாமா, இப்படி நம்மளுக்குள்ள அவ்வளோ ஒரு போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை ஜெயிச்சு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம அல்லாஹ்வுடைய நூரை நம்ம அடைஞ்சிடலாம். அப்போ மனசு நம்ம நிம்மதி அடையும். இதை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் ஆக்சுவலி. அதே மாதிரி அல்லாஹ் கிட்ட போகிறது, அல்லாஹ்வுடைய நூரை பெறுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து இருக்குது. எதுவுமே தொழுகாதவங்க உங்களுக்கு மனசு நிம்மதியாகவே இல்லைங்கிறதுக்காக தொழுவாங்க. சில பேர் தொழுகிறவங்க சரி குர்ஆன் எடுத்து ஓதுவோன்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் அல்லாஹ் பக்கம் திரும்புறத வந்து நான் இப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அல்லாஹ் கிட்ட திரும்பலாம். அது நிறைய வழிகள் இருக்குது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட திரும்பினீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன தெரியுமா சொல்கிறான், யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா. நஃப்சுல் முத்மஇன்னா அப்படின்னா அமைதியான அந்த ரூஹ். அது ஆக்சுவலி அல்லாஹ் எல்லாரையும் கூப்பிடுறான். உர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. உன்னுடைய இறைவனிடம் வந்து சேரு. எப்படி தெரியுமா, ராதியத்துன் மர்தியாவா ஆயிருவீங்களா. ராதியத் அப்படின்னா என்னன்னா மனசு நிறைவடைஞ்சிரும். அல்லாஹ்வை முழுசா நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு வெளியில பெரிய போரே நடந்துட்டு இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள அமைதி மட்டும்தான் இருக்கும். மர்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தரால சந்தோஷப்பட்டுக்கிறது. அல்லாஹ் நம்மளால சந்தோஷப்படுறது, நம்ம அல்லாஹ்வால சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி. ஸோ அந்த நிலைமையில நீ உன்னுடைய இறைவனிடம் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னா ஃபஉத்ஹுலி ஃபி இபாதி, நல்லடியார்கள் கூட்டத்தில் நம்ம சேர்ந்துருவோம். அப்போ என்ன ஆகுது, வஉத்ஹுலி ஜன்னதி, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு நம்ம வந்துருவோமா. பொதுவாக சொர்க்கத்துக்கு போனால் தானே நம்ம நல்லடியார்களை சந்திக்க முடியும். இங்கே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறா, நீ நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்துட்டாலே ஜன்னதி, அதாவது என்னுடைய சொர்க்கத்தை நீ பார்ப்ப. விச் மீன்ஸ் நம்ம துனியாவிலே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய சொர்க்கம்னா என்னது, அதில் அமைதியும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம இங்கே பார்க்கலாம். எப்போ, ஒன்ஸ் உங்களுடைய எமோஷன்ஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அல்லாஹ் பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா. ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்கிறது இதுதான், நீங்கள் வந்து உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அப்படி ஏதாவது ஒரு மனசு கஷ்டமாக இருக்கா, டக்குன்னு போய் 2 ரக்காத் நஃபில் தொழுங்க, டக்குன்னு போய் குர்ஆன் எடுத்து ரீட் பண்ணுங்கள். அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மனசு அமைதிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். ஸோ நம்ம யாரும் அந்த டிப்ரெஷனோ எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு மனசு நிம்மதி மட்டும்தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாதிரி நம்ம எல்லாருடைய ரூஹு ராதியத்துன் மர்தியாவாகி நம்ம எல்லாரும் சொர்க்கத்திலையும் சரி, அதாவது மறுமையிலையும் இம்மையிலையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நம்ம எல்லாரும் ஆகணும்னு எல்லாருக்காகவும் துவா கேட்டவனா என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. La ilaha illallah, la ilaha illallah, subhanallah walhamdulillah wala